லாபத்துக்காக தலைகளாக நிற்கிறவன் தோல்வி அடையணும் என்றால் நாங்கள் உழைக்கணும். அவன்கிட்ட பொருளை வாங்கக்கூடாது, எங்கட பொருளை நாங்கள் சீவிக்கணும். தளபதி சுத்தமாக ஒரு நியாயமான காலம் முகாம் அமைத்து அதிலிருந்து போராடி கொண்டிருந்தோம். புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்க என்றால் இதை பாருங்க, இது விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. உங்களுக்கு தெரியுதா? விடுதலை புலிகள் குடியிருப்பு, எழுச்சி குடியிருப்பு. இந்த கிராமத்துக்கு ஏன் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்திய இராணுவத்தை அடித்து விரட்டியவர்கள் இன்றைக்கு இந்த இடத்துல இந்த கிராமத்துக்கு வந்திருக்கணும். விடுதலை மூத்த உறுப்பினர் மூர்த்தி அண்ணன், அதே மாதிரி மூத்த பெண் போராளி மாலினி அக்கா, அதே மாதிரி ஜேம்ஸ் அண்ணன், அதே மாதிரி ஜான் மாவட்ட பலர் செழியன், இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டாளம் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கு. இவ எல்லாருமே இந்த கிராமத்துக்கு நின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்போ போய் பார்ப்போம், அங்கே என்ன கதைக்கணும், என்ன விஷயம்ன்றதை பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எமது புனித பூமி மக்கள் கட்சி அமைப்பாளர்களுக்கும் மற்றும் எமது கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியானது ஒரு நிமிட அகவணக்கத்துடன் ஆரம்பமாகும். இந்த கட்சியானது எமது கிராமத்தின் அபிவிருத்தி சார்ந்த கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு எமது கிராமத்தின் நலன் சார்ந்த விடயங்களை எமது மக்களுடன் கலந்துரையாட வந்திருக்கும் எமது புனித பூமி மக்கள் கட்சியினரை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் தலைவர் என்ற வகையில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிராமத்தின் முந்தைய வரலாறுகளை நான் புரட்டி பார்த்தால் உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். இந்த கிராமம் என்ன மாதிரி தெரிஞ்சாக்களும் இருக்கிறீர்கள், தெரியாதாக்களும் இருந்ததும் என்ன மாதிரி அமைக்கப்பட்டதுன்றதும் தெரியாது. உண்மையிலே நாங்கள் ஆயிரம் மாவீரர்கள் கண்டிருக்கின்றோம். இந்த மண்ணிலே ஆயிரம் மாவீரர்களின் கால்களை பட்டு புனிதப்பட்ட மண் இது. அந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது எங்களுக்கு ஒரு பெருமை. இன்றும் உங்களுக்கு தெரியும், அனர்த்தங்கள் வரும்போது எங்களுக்கு புலம்பெயர் அமைப்புகள், அதாவது அக்காட்சி எழுச்சி குடியிருப்பு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்ட உதவிகளை செய்யுங்கோ என்று சொல்லியிருக்கின்றார். இதில் எந்த பார்த்தா தெரியும், போராளிகள் ட்ரைனிங் எடுக்கிறதெல்லாம் இந்த தென்னந்தோப்புக்களை முதியனை அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே மற்ற புலிக்கோடி பிறந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தற்போதும் அந்த போம்பை நான் தரைக்க முடியல. இந்திய நாமி மேலார போவன் கீழே கருதி புலிக்கோடி பறந்து கொண்டிருக்கும். அப்படியாக வாழ்ந்தோம். நாங்கள் முதல் வாழ்ந்ததை சொல்கிறோம். இங்கே குறிப்பிட்ட மக்கள் தான் இங்கே வாழ்ந்தார்கள். ஆனால் என்ன மாதிரி வாழ்ந்தாங்கள், கிடுகு கொட்டினார், கிடுகு பூரசந்தடியாரை குடிலமைச்சு சில கொன்றாய்க்குக்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள வீடுகளை கட்டிடமாக கட்டினார்கள். மற்றவர்கள் எல்லாரும் மரவள்ளித்தடிகள், புகர்சங்கதியால், கண்டல் கதியால், அதாவது கண்டல் தடி காட்டுக்கயிறுக்கு அதுகளை கொண்டு வந்தான் வீடுகள் அமைத்து இருந்தார்கள். அப்போது இந்த யுத்த காலத்திலே இங்கே வந்த போராளிகள் இங்கே இந்த எங்களோட படுத்துறாங்க. அதாவது நாங்கள் பாய் கூட படுப்பதற்கு நான் சொல்ல வைக்கப்படையில் பாய் கூட படுக்க இல்லை, சாக்கு விரித்து தான் படுப்போம். அப்போ நிலமெல்லாம் உரிப்போம். சரண் நினையும் சாக்கு நினையும் எல்லாத்தையும் பார்த்து சகதிக்கு தான் திரிவோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கிராமத்தை என்னோட காட்சியான இந்த கிராமத்தை நாங்கள் அவர் நீர்வெளியை சேர்ந்தோம். அதாவது 89ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டுக்குள்ள அரச நிறுவனங்களோ அரச சார்பற்ற நிறுவனங்களோ யாருமே எங்களை கண்டுகொள்ளும். நாங்கள் ஏற்றிய இந்த பேர் கூட அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும். அதாவது அரசாங்க அதிபர், வரியாமன் கிழக்கு பிரதேச செயலர், பிரதேச சபை உறுப்பினர்கள் அவர்களே எங்களுக்கு தெரியாது. எல்லாம் இது எங்கண்டை புலிகளாலே அமைக்கப்பட்டு இன்றைக்கு பாருங்கள், ரோட்டால் ஒரு பொம்பளை பிள்ளை போகிறாக்கிறது, ஒரு பொடியல் போகிறாக்கள், அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. குடிகாரர் ஒரு பக்கம், ஒரு போதை பொருளோட ஒரு பக்கம், அப்படியாகவே இந்த கிராமம் என்று சொல்லவில்லை, முழு இலங்கையுமே அழிந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் புனித பூமி மக்கள் கட்சி என்ற கட்சி இப்போது போராளிகளால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிராமத்தில் நாங்கள் போராளிகள் என்ற இதில் வாழ்கிறபடியால் அந்த போராளிகள் என்ற மக்கள் கட்சிக்கு மக்களாகிய நீங்கள் உங்களது முழு ஆதரவை தந்து அவர்களை பலப்படுத்த வேணும் என்று மிகவும் பண்பாக கேட்டுக்கொள்வோம். வருடங்களாக அமைதியாக பார்த்து கொண்டிருந்தோம்.
இங்கே ஏமாத்து நடக்குதே ஒழிய மக்களை பார்க்கறதுக்கு விரும்பவே இல்லை. மக்களின் புல்லடியை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த நேரங்களில் எல்லாரும் வருவார்கள். உங்களுக்கு தெரியும், வீடு வீடாக வருவார்கள், கும்பிடுவார்கள், இல்லை இதுவெல்லாம் செய்வார்கள். தேர்தல் முடிந்ததும் அவர்களுக்கு தெரியாது, அவர் மறந்துடுவார்கள். இதுதான் இங்கே நிலைமை. அப்போ இந்த நிலைமை எங்களோட காலத்தில் உங்களுக்கு தெரியும், புலிகள் வாழ்ந்த காலத்தில் இப்படி இருந்ததில்லை. புலிகள் யாருக்கு பிரச்சனை என்றாலும் உடனே அந்த இடத்துக்கு போயிடுவார்கள். போய் அந்த பிரச்சனையை என்ன கொண்டு ஆராய்ந்து அதற்குரிய தீர்வுகளை காண்பார்கள். எல்லாருக்கும் தெரியும் அக்காட்சியை. அக்காட்சி நீர்வேலியை சேர்ந்தவர். என்னுடைய காலத்தில் இந்த நீர்வேலி பொறுப்பாளராக வேலை செய்தவர். புனித பூமி மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு எல்லா இடமும் இது பறந்து விரிந்து வளரணும். அதுக்கு நீங்கள் முந்தி உங்களுக்கு தெரியும், தந்தை செல்வாண்ட காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம்னு உங்களுக்கு தெரியும். அவர் இருந்த காலத்தில் அவர் உண்மையில் மக்களுக்கு நேர்மையாக பணியாற்றினார். எத்தனையோ கஷ்டங்களை, எத்தனையோ துன்பங்களை, போராட்டங்களை இந்த மண்ணில் செய்தார். ஆனால் இன்றைக்கு செல்வாண்ட கட்சி என்று பேரை வச்சு கொண்டு அந்த அவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர்கள உடுப்பில் அழுக்கப்படக்கூடாதுன்றது தான் அவர்கள ஒரே ஒரு நோக்கம். உடுப்பில் அழுக்கப்படாமல் கதைச்சி போட்டு போவார்கள். அப்படி புலிகள் வாழ்ந்ததில்லை, உங்களுக்கு தெரியும். சிப்லாந்த காலத்திலையும் அப்படி இருந்தது. எங்களுடைய ஆக்களை பற்றி தெரிஞ்சு தான் சொல்லியிருக்கிறார். எங்களை கடவுள் தான் எங்களோட மக்களை காப்பாற்றுவோம் என்று அந்த அளவுக்கு அவர் நேர்மையாக நடந்திருக்கிறார். மற்றது உங்களுக்கு எங்களோட தலைவரை பற்றியும் தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தலைவர் இந்த மக்கள், அவருக்கு மக்களுடைய இதுதான் எப்போவுமே சிந்தனை, மக்களை பற்றி தான் எப்போவுமே சிந்திச்சு கொண்டு இருப்போம். அதற்காகத்தான் நாங்கள் இந்த அமைப்பையே துவங்கி இருக்கிறோம். இப்படி தான் மக்களை பற்றி தான் சொல்லுவார். ஆகவே தான் நான் உங்களை கேட்டுக்கொள்வது இதுதான். இது உங்களுடைய கட்சி தெரியும். ஆதரவத்தில் இந்திய நாமின் நேரத்தில் எங்களோட தளபதி புட்டமான் ஒரு நியாயமான காலம் முகாம் அமைத்து அதிலிருந்து போராடி கொண்டிருந்தார். எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து, நீங்கள் உங்களுக்கு தெரியும், புலிகள்கிட்ட இந்த வெங்கல மாதிரி கள்ள விளையாட்டுகள் இருக்காது. தெரியும், புலிகள்கிட்ட கள்ள விளையாட்டு செய்தால் என்ன நடக்கும். அப்படித்தான் புலிகள் வளர்ந்தார்கள். நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இதுக்கு முழு ஆதரவையும் தெரிவித்து இதை ஒரு கட்சியின் கிளையாக உங்களுடைய கிராமங்களில் இதை வளர்க்கப்படும். காப்பாற்றி நாங்கள் கொண்டு வந்த மக்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி 24 வயது, 25, 30 வயதுகளையும் 26 வயசுல குடும்பத்தை விட்டு ரோடாக அந்த சிரிஞ்சு ஏற்றி போட்டு செத்து கிடக்கிறாங்க. அன்றைய மாணிப்பா சங்கவேலியே 3 நாளாக வீடு கூட்டி மணந்துருக்கு. பேர் புத்துறாங்க. அவருக்கு பெரியப்பா நான் வீட்டில் ஒரு 23 வயது பையன் அந்த சிரிஞ்சை ஏற்றி போட்டு செத்து போனான். போதைக்கு அடிமையாகி தனியை போய் கிடந்து அந்த சிரிஞ்சை ஏற்றி அவன் செத்து போய் கிடக்கிறான். 23 வயது பையன். அவனுக்கு எவ்வளோ எதிர்காலம் இருக்குது, எவ்வளோ வாழ்க்கை இருக்குது. இந்த பையன் யூனிவர்சிட்டி போய் படிச்சு நாளைக்கு ஒரு திருமணமாகி குழந்தைகள் அந்த சமூகத்தை வாழ வைக்க வேண்டியவங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பையன் அப்படியே சொன்னான். நாங்கள் ஒரு காலத்தில் 90ஆம் ஆண்டு தண்ணீர் என்ற கிராமத்தில் நான் அரசியல் வேலையை போனோம். நாங்கள் 2 பேரை கட்டி வச்சு அடிக்கிறாங்களே, என்ன யாருக்கிறீங்கன்னா கல் குடிச்சு வரேன்டாங்க. அப்போ கல் குடிச்சதுக்கே 90ஆம் ஆண்டு இயக்க காலத்தில் அடிச்சிருக்காங்க. அந்த வன்னியரில் கல் அடிக்கலாம். நாங்கள் கட்சியின் முதன்மையாக இந்த வெள்ளை வண்டியை கட்டிக்கொண்டு மாலை வாங்கி புல்லடி வேண்டி எம்பி ஆகி அந்த ஆசைக்கு நாங்கள் வரையில. நாங்கள் எல்லா ஆசையும் கடந்து வந்தாங்க. தலைவர் முதல்ல ஆசைப்பட்டிருந்தா 22 பார்லமெண்ட் உறுப்பினர் இவங்க வந்திருக்க மாட்டேன். 4ஆம் ஆண்டு இந்த 22 பேருக்கு வெள்ளையடிச்சு கொண்டு அண்ணன் விட்டுருக்க மாட்டேன். அண்ணன் எங்களை வழியில் வருது வெள்ளாம வராங்கன்ற பரப்புரை இருக்கிறது. நாங்கள் இந்த சமாதான வழியில் இந்த பாராளுமன்ற கதிரைகள், இந்த வெள்ளை வண்டிகள் அதுகளுக்கு ஆசைப்பட்டு வேற இல்லை. ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பம் இல்லை. இப்படித்தான் செய்யலாம். இந்த மக்களுக்கு நாங்கள் செய்யலாம். இன்னைக்கு இதுதான் கிடைச்சிது.
அப்போ ஒட்டுமொத்த மக்களும் எங்களை சரியாக நீங்கள் பார்க்கணும். நாங்கள் ஒன்றில் தெளிவாக இருக்கிறோம், நாங்கள் விலை போக மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. இதை பற்றியுமே நாங்கள் யோசிக்க இந்த மூத்தி என்ன ஆட்டம் எப்படி சொன்னால் வந்து இப்படித்தான் இவ்வளோ காலம் போராடி இவ்வளோ பெரிய கோபுரங்கள் அமைச்சு இந்த பெரிய ஆட்டறியல் பீரங்கியெல்லாம் வச்சிருந்தவர் வாடகை ஆட்டோலாம் மாறும். 4 பேர் தான் பார்லிமெண்ட்டுக்கு போனோம், அவனுக்கு 4 குடிச்சிட்டு வச்சு 2 கோஆபரேஷன் வச்சு பெரிய பெரிய இதாக நினைக்கிறாங்க. இவ்வளோ காலம் போராடினாலும் நாங்கள் சீரோதான், இனியும் சீரோதான். நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறோம். நீங்கள் வேறு தீயும் நீங்கள் வேறு வண்ணங்களுக்கான நாங்கள் இன்றைய நாளை கடத்துவோம். ஆகவே உங்களோட போராளிகள் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் நம்ம 100 வீதம் நம்ம இந்த எழுச்சிக்கு நம்ம எப்படி 91ஆம் ஆண்டு நாங்கள் இந்த கால் வைக்கல எவ்வளோ அழகாக எவ்வளோ எழுச்சியாக இருந்ததோ மீண்டும் அந்த எழுச்சி வரும். அந்த நம்பிக்கை இப்போ துளிர் விட்டு இருக்கு. நிச்சயமாக போராட்டம் தொடர்ச்சியாக நடக்க மக்கள் அந்த தேசிய விடுதலை என்ற ஒரு சிந்தனையில் பயப்பட்டிருந்தவையர். அப்போ அது ஒரு தேசியத்தை கட்டி எழுப்புகிற ஒரு போக்கில் போகிறதுக்கு அமைவாக இருந்தது. இப்போ யாழ்ப்பாணம் விடுபட்டு 30 வருஷம் ஆச்சு. போராட்டம் நடந்து 30 வருஷம், பிறகு விடுபட்டு 30 வருஷம். விடுபட்ட பொழுதில் தேசிய எழுச்சி அல்லது தேசிய சிந்தனை, தமிழ் உணர்வு, சமூக உணர்வு, ஒற்றுமை உணர்வை கட்டி எழுப்புறதுக்கான வேலைகள் நடைபெறவில்லை. ஆனால் சிதைக்கிறதுக்குரிய வேலைகள் தரமாக நடந்தது. ஆனபடியாக இன்றைக்கு எல்லாரும் அன்றைக்கு இருந்த அடிப்படையில் இருக்கும். ஆனால் அன்றைக்கு இருந்த உணர்வோடு இன்றைக்கும் எல்லாரும் இருக்கிறோமென்று சொல்ல முடியாது. பல கேள்விகள், பல தோல்விகள், பல துயரங்கள் அடிபட்டு நேராக போயிருக்கிறது தான் அடிப்படையில் ஏழ்மையில் இருக்கிற மக்களுடைய நிலைமை. இதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், எந்த ஒரு தேசிய கட்டுமானமாயிரு அல்லது சுயசார்பு கட்டுமானமாயிரு ஒரு தன்னெழுச்சி நீதியான முறையில் இருக்கிற தன்னெழுச்சி கட்டுமானமாயிரு சிதைக்கப்படுறது முதலாவது போரால் சிதைக்கப்படுது. போர் திணிக்கப்படுது. போர் மக்கள் மீது திணிக்கப்படுது. யாரால் திணிக்கப்படுது? போர் வணிக போட்டியாளர்களால் திணிக்கப்படுது. உலக வணிக போட்டியாளர்களால் திணிக்கப்படுது. அவர்களுடைய ஒரே இலக்கு லாபம். தங்களுடைய பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து அடுத்த வணிகத்தை விழுத்தி தாங்கள் லாபம் அடையணும். அப்போ ஒரு தன்னெழுச்சி, ஒரு சமூக சிந்தனை, சுயசார்பு சிந்தனை இதுகளெல்லாம் இருந்தால் அந்த மாதிரியான ஒரு கொள்ளை லாபத்தை எடுக்க இயலாது. அதால் போரே உலகம் முழுக்க திணிச்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் எங்களோட போராட்டத்தின் மேலும் என்ன நடந்தது? போரை திணிச்சு அந்த சிந்தனை எல்லாத்தையும் அந்த செயல்பாடுகளை அடித்து நொறுக்கி மட்டப்படுத்துறதுக்கான வேலையை செய்து போதுமன்ற மெனமே பொன் செய்யும் மருந்து இது தமிழ் சொல்லி தந்தது. ஆனால் பெரிய போர்டு என்ன? பெரிய போர்டு, நோ லிமிட், ஆஃபர், மெகா அவசியமே இல்லை. இதெல்லாம் அவசியமே இல்லை. தமிழில் இருக்க எப்படி வாழ்கிறதில்லை, எப்படி மனம் அமைதியாக வாழ்கிறது, எப்படி சிந்தனை அமைதி அடைகிறது, எப்படி எங்களோட பிள்ளை குட்டியை நல்லா வளப்படுத்துறது, எதில் நம்பிக்கை கொள்ளணும். மனிதன் என்றவன் முதல் உழைப்பில் நம்பிக்கை வைக்கணும். நீங்கள்லாம் உழைக்கிற குடும்பம். மனிதன் என்றவன் உழைப்பில் நம்பிக்கை பெற வேணும். அடுத்ததுன்றது நிலம். எது தந்தாலும் நிலம்தான் தரும். நீ கொண்டு கொட்டுற இல்லை மேலே இருந்து, நிலம்தான் தரும் எங்களுக்கு. விவசாயம் அடிப்படை. லாபத்துக்காக தலைகளாக நிற்கிறவன் தோல்வி அடையணும் என்றால் நாங்கள் உழைக்கணும். அவன்கிட்ட பொருளை வாங்கக்கூடாது, எங்கட பொருளை நாங்கள் சீவிக்கணும். அதுதான் முக்கியம். அப்படின்னு சொன்னால் நாங்கள் களைக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க, உழைச்சி கொடுத்து களைப்படையமோ இல்லையோ, அடுத்த நாளைக்கு என்ன செய்கிறோன்ற களைப்படையமோ இல்லையோ, எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் களைப்படைய தேவையில்லை, நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்கலாம். யோசிச்சு பாருங்க,
பெண்கள்கிட்டே இதுக்கான தகுதி நிறைய இருக்குது. ஆனால் குடிசார் தொழிலெல்லாம் படுக்க வைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பனைத்தொழில் செய்தவை, அதில் கருப்பணி இறக்கி பனங்கட்டி செய்து வியாபாரம் செய்தவையும் இருக்கணும். பெண்ணம் செய்து வியாபாரம் அண்டண்ட அதை நம்பி இருக்கிறது, கவலை இல்லை, அதை நம்பி இருக்கிறது. வேற எங்கேயும் கையேந்த தேவையில்லை. அதை விட விவசாயம், வீட்டு தோட்டம் சகலதும் செய்யப்பட்டது. விவசாயம் செய்யப்பட்டது, பனைத்தொழில் செய்யப்பட்டது, பெண்ண வேலை செய்யப்பட்டது. ஊற்று தரும் ஒரு கிராமமே ஒரு தொழிற்சாலை மாதிரி இயங்கினது. ஆனால் அது ஒரு ஆசையாக இருக்கும் பார்க்குறாக்கு, இயற்கையோடு சேர்ந்த சரிதானே. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு குடும்பமும் அந்த கிராமத்தின் ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அங்கே வந்து தற்சார்பு நிலைமை இருந்தது. குடிசார் தொழில்களுக்கூடாக தற்சார்பு நிலைமை இருந்தது. அப்போ என்ன செய்தாலும் எங்களோட கையுங்காலும் எங்களோட நிலமும் எங்களை பாதுகாக்குமென்ற நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தான் தேசிய நம்பிக்கையை கட்டி எழுப்புறது. ஏன் எங்களுக்கு எங்களோட நிலம் வேணும், எங்களுக்கு எங்களோட உழைப்பை அதில் செலுத்துறதுக்கு உரிமை வேணும். நீ என்ன இங்கேருந்து கிளப்பி விட்டால் நாங்கள் எங்களோட நிலத்தில் சார்ந்து எப்படி நாங்கள் எங்களோட குடித்தொழிலை செய்கிறது? நீ எங்கடா இங்கேருந்து கிளப்பி விட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறது? நிலம் வேணும். எங்களோட உழைப்பை நாங்கள் அதில் செலுத்துறதுக்கு எங்களோட நிலம் வேணும். எங்களோட வாழ்வை நாங்கள் நிலைப்படுத்துறதுக்கு நிலம் வேணும். எங்களோட உழைப்பு வேணும். நொண்டியாக்கி வச்சுக்கிறோம் எங்களே. அப்போ என்ன இதெல்லாம் என்ன செய்தது? இதெல்லாம் வணிக போட்டியாக நடந்த சண்டைகள். யார் இலங்கையை வச்சிருக்கிறது, யார் இந்தியா வச்சிருக்கிறது, அவேண்டு நாங்கள் எங்கட நிலத்தை அவை யார் வச்சிருக்கிறேன் அவைக்குள்ளே போட்டி. இப்போ எங்களுக்கு தெளிவு வேணும். எங்கட நிலம் எங்களுக்கு வேணும். எங்களோட சமூகம் மக்கள் தான் சக்தி. இந்த நிலத்தில் வெறும் நிலம் இருந்தும் பிரயோசனம் இல்லை. யோசிச்சு பாருங்க, மக்கள் இருக்கணும். அப்போ தானே அது தானாக செழிப்படையும் நிலம். அது வேறு காலநிலையால் மக்கள் இருக்கிறது தானே தேசம். மக்களை பாதுகாக்கணும், இளம் சமுதாயத்தை பாதுகாக்கணும். தான் போதையை பற்றி சொன்னதானே, இளம் சமுதாயத்தை பாதுகாக்கணும். மக்கள் தான் சக்தி. மக்களோட வளத்தை நாங்கள் காலத்துக்கும் வச்சிருக்கணும். எங்களோட தேசம் எங்கள்கிட்ட இருக்க வேணும். எங்களோட வாழ்வுரிமை எங்கள்கிட்ட இருக்க வேணும். இதுதான் விஷயம். இதெல்லாம் இல்லாமல் பிறந்தாக்கள் இல்லை நாங்கள். கடந்த கால வரலாறுகளை நீங்கள் இந்த யூடியூப் பார்க்குறீங்க, இவ்வளோ எல்லாம் போட்டு காட்டுறாங்க. கடந்த கால வரலாறுகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முதலே நாகரிகத்தை உலகத்துக்கு எல்லா இடத்துக்கும் அனுப்பி வச்சதே இந்த நிலம்தான். அப்போ முதல் நாகரிகம் பிறந்த இடமும் மனித குலம் முதல் தரமாக உருவாகின இடமும் ஆசியா கண்டத்துக்குள்ளான் இருக்குது. அதிலே முதல் நாகரிகத்தை படைத்தவர்கள் தமிழர்கள் தான். தெரியுந்தானே உங்களுக்கு, உலகம் முழுக்க போய் கப்பலில் வணிகம் செய்த ஆக்களும் பொன் பொருளை இங்கே இருந்து அள்ளி கொண்டு போனவங்களும் எல்லாம் இருக்குத்தானே. அப்போ எவ்வளவோ சீரோடு இலக்கியங்கள் உங்களுக்கு தெரியும். தமிழ் இலக்கியங்கள் எவ்வளவு பழைய தமிழர் குடிகளின் அரசர்களுடைய சிறப்புகளை சொல்லி வருதன். அப்படி சிறப்பாக வாழ்ந்த ஆக்களை தான் இன்றைக்கு இந்த நிலைமையில் பார்க்க கண்ணீர் ஒழுகத்தக்க நிலைமையில் கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. விளங்குதானே. அதை நாங்கள் மீட்க வேணும். எங்களை நினச்சி நாங்கள் பெருமைப்படணுமே ஒழிய இப்படி வந்துட்டோம்ண்டு சோர்ந்து போகவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது, இவங்களோட மூதையிலாண்டு நிற்கவும் கூடாது. தேசமும் சுயசார்பும் மிக முக்கியம். வணக்கம். எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு பக்கபலமாக நின்று எங்களோட நீங்கள் பயணித்ததில் இந்த கிராமம் உண்டு. இது வரலாறு, எங்களுடைய இயக்க போராட்ட வரலாறுகளிலே இது முத்திரை பதிஞ்சு இருக்குது. இப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ காலத்துக்கு பதில் ஆயுதம் இல்லாமல், ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பிறகு ஆயுதம் இல்லாமல் நாங்கள் போராளிகளாக உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். வந்திருக்கைகளை உங்களுடைய முகங்களை பார்க்கல ஒவ்வொரு முகங்கள்லேயும் எத்தனையோ பிரச்சனைகள் இடையோடி போய் கொண்டு இருக்கிறது எங்களால் உணரக்கூடியதாக இருக்குது. முதல் நாங்கள் போராளிகளாக வந்திருக்க ஏதாவது ஒன்று கேட்டால் உடனே கொண்டு வந்திருப்போம். என்னென்னா அந்தளவு நாங்கள் வெள்ளமை பொருந்திய எங்கள்கிட்ட சகல வளமும் இருந்தது.
அந்த அளவு திடீரென்று நீங்கள் கேட்க உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் நிறைய அரசியல் வேலை செய்த நான் மக்களுக்குள்ள தம்பி என்னட்ட இன்றைக்கு தேத்த நேரம் சீனி இல்லைன்னு நான் ஓடி போய் சீனி வண்டி கொண்டு வந்து கொடுத்து தேத்தண்ணி குடிச்சு விட்டு போன வரலாறுகள் இருக்குது. அப்போ உடனுக்குடனே நாங்கள் அதை செய்வோம். அப்போ இன்றைக்கு அந்தளவுக்கு அந்த நிலைமையில் இல்லையேன்னு உங்களை சரியான ஒரு வழிமுறைப்படுத்தி நாங்களும் எங்களுக்குரிய பொருளாதாரத்தை இந்த மக்களுக்குரிய பொருளாதாரத்தை வளர்த்தாத்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனபடியால் நாங்கள் உங்களுடைய பிரச்சனையை திரும்ப பார்த்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்க்கணும், உங்களை ஒரு தமிழ் தேசிய பாதைக்குள்ளே இட்டு சொல்லணும். அதுக்கூடாக எங்களுடைய விடுதலையை நாங்கள் வென்றெடுக்கணும். மற்ற கட்சிகளோட போட்டி போட்டு நாங்கள் வெல்லணும், நாங்கள் பார்லிமெண்ட்டு போகணும், நாங்கள் கதிரை பிடிக்கணும் அல்ல அப்படி என்று இல்லை. எங்களுக்கு இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். உங்களில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். பிள்ளைய படிப்பை பற்றி யோசிப்பியல், பிள்ளை பொருளாதாரத்தை பற்றி யோசிப்பியல், பிள்ளைய திருமணம் முடிக்கிறத பற்றி அப்படியான சிந்தனையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். தேசியத்தை பற்றி இப்போ நாங்கள் திடீரென்று இன்றைக்கு 17 வருஷத்துக்கு பிறகு தேசியத்தை பற்றி சொல்லிக்கல உங்களால் அது அந்த மைண்டுக்கு ஏறுறது கொஞ்சம் அந்த ஊசியால் மருந்தேற்றின மாதிரி தான் ஏறுமையோடைய சட்டண்டு ஏறாது. நீங்கள் எங்களை நம்பி இருங்கோ. நாங்கள் போராளிகளாக தான் வந்திருக்கிறோம், அரசியல்வாதிகளாக வரையில்லை. எங்களை நம்பியிருங்கோ. உங்களுக்கான வாழ்வாதாரத்தை உங்களுடைய எதிர்கால பிள்ளைகள் இந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் ஒரு சரியான வழிமுறைக்குள்ளே கொண்டு வரக்கான ஒரு பாரிய திட்டத்தை இந்த புனித பூமி மக்கள் கட்சி செய்யும். போராளிகளாகிய நாங்கள் செய்வோம். எங்களோட புனித பூமி கட்சியின் நோக்கமானது நாங்கள் கடந்த கால வரலாறுகளை நாங்கள் போராளிகளாக இருந்த நாங்கள் எங்களோட மக்களுக்கு நடந்த கடந்த கால அநீதிகள் எல்லாம் எங்களோட மனதில் ஆழமாக பதிஞ்சிருந்த போதிலும் எங்களுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் மக்களோட கலந்து கதைக்க முடியாத நிலையில் நாங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 14 வருஷம் நாங்கள் வாழ்ந்திருந்த நாங்கள் இருந்த போதிலும் எங்களுக்கு கொண்டு தார்மீக கடமை இந்த மக்கள் இந்த மண் எங்களுக்கு தந்திருக்கு. தார்மீக கடமை என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த பூமியில் எங்களோட வடக்கு கிழக்கு எங்களோட பிரதேசத்தில் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து வரோம். உண்மையில் நாங்கள் உங்களுக்கு இந்த டக்குன்னு விளங்கக்கூடிய மாதிரி சொல்கிறேன்டா, இன்றைக்கு ஒரு வறிய குடும்பத்தில் ஒரு நாளாந்தம் உணவு உட்கொள்ள இல்லாத வறிய குடும்பத்தில் உள்ள ஒரு மகன் வெளிக்கிட்டு வேலைக்கு போகிறான். எப்படி வேலைக்கு போகிறான்றதை மனதில் நினச்சிக்கொள்ளுங்க. அந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த புனித பூமி மக்கள் கட்சியிலேருந்து நாங்கள் வரோம். ஒரு வறிய குடும்பத்தில் இருந்த ஒரு மகன் எப்படி தான் வேலைக்கு போகிறான், ரோட்டால் நடந்து தன்னை குடும்பத்தை பாதுகாக்கணும், அந்த மன வலிமையில் இருந்து தான் இந்த புனித பூமி கட்சியிலேருந்து நாங்கள் எல்லோரும் வரோம், மக்களுக்காண்டி வரோம். அது நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, நாங்கள் இந்த நீண்ட காலமாக நாங்கள் பார்த்த அனுபவத்தில் நாங்கள் எங்களோட மக்கள் கனகல அரசியல்வாதிகளை நம்பி எங்களோட மக்கள் கெட்டவை. ஒவ்வொரு காலம் வாக்குக்கிற போக்கே எங்களோட மக்கள் மனதில் ஏதோ ஒரு தன்மையோட கீறவை, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் அப்படியே பொச்சி போகும். அந்த காலகட்டங்கள் எங்களோட மக்கள் இன்றைக்கு போராட்ட வரலாறுல இன்றைக்கு எவ்வளோ சாதனையை படித்து தங்களோட புள்ளிகளை கொடுத்தவை, தங்களோட சொத்தை இழந்தவை, சொல்லப்போனால் மானத்தை கூட எதிரியால் இழந்தவை எங்களோட மக்கள். நாங்கள் மானத்துக்காக தான் போராட்டம் நடந்தது. அப்படியான இனம் எங்களோட இனம். இந்த இனத்தை பாதுகாக்கிறோன்னு சொல்லி வந்த சில அரசியல்வாதிகள் அல்லது தலைவர்களிடம் சொல்லலாம் எங்களோட இனத்தின் அந்த மேடையில், அந்த துன்பத்தின் மேடையில் ஏறி அவை நாடகம் ஆடிப்பட்டு போனதை தவிர எங்களோட மக்களுக்கு எந்த ஒரு பலனும் வரையில். அப்போ நாங்கள் இதை அறிஞ்ச நாங்கள் மக்களுக்காண்டி போராடினாங்கள், நாங்கள் இழந்த நாங்கள். அப்போ நாங்களும் திரும்ப இந்த மக்கள்கிட்ட நாங்கள் எங்களோட எண்ணக்கருவில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ நாங்கள் அதை என்ன சொல்கிறோம்டா, இப்போ நீங்கள் இப்போ இடைவெளி 16 வருஷம் 14 வருஷம் இடைவெளி இருந்திருக்கு. அதில் உங்களோட மனதிலேயும் சில ஐயப்பாடுகள் இருக்கலாம். என்ன பிரச்சனைனா, கடந்த காலங்களில் இப்போ குறிப்பிட்ட காலங்களில் கணக்கான பேர் தோன்றி மக்களை ஏமாற்றி மக்களை ஒரு சீரழித்து மக்களின் எண்ணக்கருவில் புரிஞ்சு கொள்ளாமல் நடந்தார்கள் கனபேர் இருக்குது. அந்த வகையில் உங்களோட மனங்கள் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது எங்களுக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு நாங்கள் நீண்ட காலம் பார்த்தாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, நாங்கள் உங்களுக்கு தெளிவாக என்ன சொல்கிறோம்டா, நாங்கள் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம் அல்லது நாங்கள் உங்களுக்கு ஒரு உதவியை செய்ய போகிறோம் நாங்கள் உங்களுக்கு சொல்லி போட்டு நாங்கள் போயிடாது. நாங்கள் உங்களோட திருப்பி கேட்குறோம் என்னென்னா, நாங்கள் உங்கள்கிட்ட வாரோம், நாங்கள் உங்களை பாதுகாக்கிற ஒரு மரத்தின் நிழலாக வாரோம். நீங்கள் எங்களுக்கு தண்ணி ஊற்றினா தான் நாங்கள் உங்களுக்கு நிழல் தருவோம். அப்போ அந்த தண்ணி ஊற்றாடி மரம் பட்டுப்போம். இப்போ உங்களோட கையில் எல்லாம் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு நிழல் தர ஒரு மரம் வாரோம், எங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க. எல்லோரும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நாங்கள் நல்ல இணலாக தருவோம். உங்களை இணலாக முழு பேரும் இருக்கலாம். இது நிச்சயமாக உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த புனித பூமி மக்கள் கட்சின்னு இது போராளிகள் நாங்கள் ஏன் உருவாக்குனாங்களா, ஒரு கட்டுப்பாடாக வச்சுக்க தான் நாங்கள் உருவாக்குனாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் எத்தனை கட்சிகள் தோன்றியிருக்கு, என்ன நடந்தது, ஒரு அத்திவாரம் இல்லை.
ஒரு அத்திவாரம் இல்லை டெண்டையா கட்டிடம் நிற்கும் ஒரு காதுக்கு சரிஞ்சு போவோமே அதுபடியான ஒரு மனப்பாங்கு தான் நடந்தது. இப்போ நாங்கள் உங்களுடைய திரும்ப வாரம் என்னது உங்களோட கெஞ்சி கேட்குறோம். எங்களோட மக்கள் நீங்கள் உங்களோட உரிமையை நாங்கள் பெறணும். எங்களுக்கு உரிமை இருக்குது கதைக்கிறவங்க அம்மா தங்கச்சி அக்கா இருக்கிறீங்க உங்களுக்கு தான் இல்லை உரிமை இருக்குது. அப்போ நாங்கள் எங்களை பிளப்படுத்துங்க எங்களை நம்புங்க. நாங்கள் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். நாங்கள் உங்களை துரோகம் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து இப்போ இந்த மூத்தி அண்ணையை பாருங்கள். இந்த போராட்டத்தில் தன்னை எவ்வளோ காலமாக அர்ப்பணிச்ச ஒரு மனுஷன் அண்டையை பாருங்கள். அவருடைய இயலாத நேரத்தில் தான் மக்களை சந்திக்க வார. இப்போ இப்படி ஒரு பாங்கானாக்கள் நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்வோமோ? எங்களுக்கு அந்த வேலை வேண்டாம். எங்களுக்கு அப்படி தேவையில்லை. மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். ஏன் நான் சொல்கிறேன்னா இதை வந்து தீய சக்திகள் எங்களை வந்து இந்த உங்கள் மக்கள் மத்தியில் தோன்ற விடாமல் அண்மையில் கூட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் நாங்கள் போகிற சந்திப்பில் பேரை சொல்லுவேன். அண்மையில் கூட எனக்கு லஞ்சம் எல்லாம் இந்த கட்சியை விட்டு வான்னு சொல்லி சொன்னார்கள் இருக்குது. எக்கட்சி பதில் அவர் இருக்கிறார். நான் பேரை சொல்ல மாட்டேன். நான் பிறகு அடுத்த இடத்துல சொல்லுவேன். எக்கட்சி பதில் இருக்கிற ஒரு ஆள் நான் எல்லாருக்கும் சொன்னேன். 2வது பொறுப்பாளர் கட்சி இந்த அவர் உடனே போன எடுத்து சொன்னால் கட்சியை விட்டு வாங்க உங்களுக்கு லஞ்சம் தரலாம். யோசிச்சு பாருங்கள். எங்களோட உடம்பில் சிந்தின ரத்தம் தாயிட்ட குடித்த பால் எங்களோட உடம்பில் இல்லை. அவருடைய லஞ்சம் எனக்கு பொருந்துமா? ஒழுங்காக தான் தாய் தப்பன் எங்களை பெற்று வளர்த்தது. தலைவனும் உங்களுக்கு ஒழுங்காக தான் வளர்த்தது. அப்போ நாங்கள் லஞ்சம் போட்டுவோமா? அப்படியான கட்டங்கள் இருக்குது. எங்களோட கட்சியை நாங்கள் ஆரம்பிக்கல. எங்களுக்கு வழக்கம் தெரியும் எங்களுக்கு மிதிக்கவும் தெரியும்னு சொன்னாங்களும் இருக்குது. நம்மகிட்ட கட்சியில் சேர்ந்து இயங்குறாண்டு அவையெல்லாம் நாங்கள் நீக்கி போட்டோம். ஏன் உங்களுக்கு சொல்கிறோம்ட்டா இப்படியான வலிகள் எல்லாம் வருமாட்டம் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களோட மன உறுதியாக எவராலும் உடைக்கலான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களோட இந்த போராளிகள் இருக்குது. இன்றைக்கு மூத்தி எண்ணெய் இன்றைக்கு நான் போன தான் மூத்தி எண்ணெய் என்ன சொல்லுவார் மக்களுக்குள்ளே கதைக்கிற கருத்துக்களை ஒழுங்காக கதை. நீ செய்யக்கூடிய கதை சும்மா கஜா பிடிச்சோட்டு கதைக்காத. உனக்கு செய்யலாடி மக்களுக்கு சொல்லிப்படுவா. அம்மா எனக்கு செய்யலாதம்மா அடுத்த முறை பார்ப்போம்ட்டு சொல்லிப்படுவா. மட்டும் சொல்லிப்படுவார். அதோட இருந்தால் சொல்லு. மக்களை ஏமாத்தாதீங்க. அதுபோல் அப்படி செய்யக்கூடாது. மற்ற அரசியல் செய்கிறாங்க. அப்போ நான் இங்கெல்லாம் கூட்டங்களுக்கு போகிறேன்னா மூத்தியன்கிட்ட கேட்டு தான் போகிறேன். ஆனால் என்ன கதைக்கிறது என்ன மாதிரியான கதைக்கணும்னு கேட்டு தான் போவார். அவர் முதல் சொல்வார் இதுதான் உன்னால் ஏலக்கூடியே சொல்லு மக்களுக்கு ஏலாதோ சொல்லாத நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம்னு சொல்லிவிடுவோம். ஏன்னா அப்படி தான் எங்களை வளர்த்தவே. இந்த இவரெல்லாம் இந்த இந்திய ராணுவ காலத்தில் நான் தான் இவரை பாதுகாத்தேன். இந்த முன்னுக்கு இருக்கிறேன் சைக்கிள் ஏற்றிக்கிட்டு காடு காடாக கொண்டு திரிஞ்சது அந்த காலத்தில். இப்போ இவேண்ட ஆலோசனை எங்களுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு மக்களோட இப்படி கதைக்கிறது போகிறது வாராண்டா எங்களுக்கு இப்படி தான் காடி தந்தேன். இப்படி தான் கதைக்கணும்ட்டு. நாங்கள் சில சரியான பசியில் போவோம். காடு வழி இருந்துட்டு காடு வழியை போனாலும் இவர் பின்னால் நாங்கள் இவர் போய் என்ன செய்வாராண்டா சரியான பசி எங்களுக்கு இவருக்கு பின்னுக்கு நாங்கள் இவர் என்ன கேட்பாராண்டா போய் அவே போய்ட்டு தான் விசாரிப்பார். அம்மா சுகமாக இருக்கிறீங்களோ பிள்ளைகள் நல்லா இருக்கோ என்ன தொழிற்சீர்கள் எங்களுக்கு பின்னால் வயதுக்கு பசிக்கும். நாங்கள் பின்னுக்கிட்ட என்ன பேசுவோம் இந்த மனுஷன் போய் சாப்பாடுக்காக போய் சோகம் கேட்டு நினைக்காப்பா மனுஷன் நாங்கள் பின்னுக்கிட்டு பேசுறது இந்த பேரடா போய் நடு சோகம் கேட்குது இங்கே பசிக்க நம்ம தாங்கலாம் ஒரு சோறு தாங்கிட்டு கேட்கலாம் அந்த எல்லாம் காய்ச்சிக்கு சாப்பிட்றது நாங்களும் சாப்பிடலே சாப்பாடு இருக்கோன்னு கேட்பார். அதுக்கப்புறம் சாப்பிட்டு போக முன்னுக்கு தான் இருக்கிற ஆள் அப்படி தான். ஏன்னா இப்படி தான் இருந்தாலும் எத்தனை பேரை பேசிக்கிறோம் நாங்கள் எல்லாம் பின்னுக்கு நான் மட்டும் இல்லை எனக்கு பிடிக்கல. போய் அவங்களோட குடும்ப பேசி எல்லாம் கேட்டு எல்லாம் கதைச்சி எல்லாம் முழுகி போட்டுதான் கடைசியாக பசி கேட்குறது தேத்தினி இருந்தாலும் கேட்பேன். அப்படி தான் எங்களை வளர்த்தேன். அப்போ நாங்களே சாகிற பசி வந்தாலும் மக்கள் நிலையத்தை நாங்கள் விசாரிப்போம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது வந்து புனித பூமி கட்சி வந்து மக்களுக்கான கட்சி உங்களோட கட்சி. நீங்கள் இந்த கட்சியை நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த கட்சியை வளர்க்க பார்க்கணும். இன்றைக்கு இந்த பல்கலைக்கழக மாணவன் தம்பி என்னடா பேர் செந்தீவன். இந்த பல்கலைக்கழக மாணவன் செந்தீவன் அவருடைய தலைமையில் அந்த கூட்டம் நடக்குது. அவர் உயர்தர மாணவன். இன்றைக்கு அவர் அந்த புனித பூமி கட்சியை வரவேற்று அவர் எங்களை கூப்பிட்டுருக்கார். இன்றைக்கு இது எனக்கு பெரிய சந்தோஷம். இப்படியான சமுதாயத்தின் கையில் தான் நாங்கள் இந்த கட்சியை ஒப்படைக்க போகிறோம். நாங்கள் நிற்போம். நாங்களே நிற்கிறோம்ட்டா இந்த கையவர்கள் கூட்டம் எங்களோட நிர்வாகத்தை உடைக்கிறதுக்கு திட்டம் போட்டுருக்காங்க. இப்போ உங்களுக்கிட்ட தெரியும் ஒரு 10 பேர் நின்றா அதில் 8 பேர் கூட தான் கதைப்பான். 2 பேர் தான் எங்களுக்காண்டியே மெதுவாக கதைப்பான். அந்த 8 பேர் தான் பலம். அப்போ ஏன் நினச்சேன்னு சொல்கிறேன்டா அழிக்கிற விதம் கூட ஆக்கிற விதம் குறைவு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ நாங்களும் சில தான் இந்த அழிக்கிறோட சேர்ந்து ஓடோடைய தேவை இருக்குது. தம்பி நானும் பாரு ஓடோடு கிட்ட கொண்டு தான் அவருக்கு என்ன வேலை செய்யணும் பிறகு பார்ப்போம். அது எங்களுக்கு ஜனநாயக வழிமுறையில் நாங்கள் பிறகு பார்க்கலாம். அதுபோல் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழக மாணவன் இன்றைக்கு இதை பொருட்படுத்த எங்களோட கட்சியை கூப்பிட்டு அவர் கதைச்சி அவர் எங்களை ஒழுங்குபடுத்தி தந்ததுக்கு நான் முதல்ல அவருக்கு நன்றி கூறுறேன். அவருக்கு இதே போன்ற பல விடயங்களை நாங்கள் இன்னும் மக்கள் மத்தியில் செய்கிறதுக்கு நாங்கள் எத்தனை செய்கிறோம். மற்றது புலம்பெயர் தேசத்தில் உள்ள எமது உறவுகள் இந்த எங்களோட கட்சியின் தன்மையில் ஒரு சில பேர் புரிஞ்சு கொள்ளாமல் சில தவறான கருத்துக்களும் கதைக்கலாம். என்ன பிரச்சனைண்டா அவைகள் வந்து தாயத்தில் உள்ள இங்கேத்த நிலப்பாடு தொடர்பாக அவைகள் அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சு தான் கதைக்கணும். நாங்கள் இந்த தாயத்தில் நாங்கள் இந்த ஒரு முதலைன்ற வாய்க்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இப்போது நாங்கள் ஒரு முதலைன்ற வாய்க்கெலாம் இருக்கிறோம். முதல்ல தண்டை தேவைக்காண்டி தான் வாய் ஆவண்டு பிடிச்சிட்டு இருக்குது. தண்டை தேவை முடியும் மூடினா நாங்களாம் உள்ளுக்கு போயிடுவோம். அந்த கட்டம் தான் இங்கே வாழுது. அப்போ நாங்கள் இதை எப்படியெல்லாம் இல்லாமாக்குறது? ஜனநாயக ரீதியில் நாங்கள் உங்களோட தான் இல்லாமாக்கணும்.
அதில் வந்து ரோட்டில் போகிற ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னால் செய்ய மாட்டான். நீங்கள் மக்கள் சத்தியாக வலிக்கிட்டு உங்களுக்கு தான் உரிமை இருக்குது. இந்த மண்ணில் வாழ உங்களுக்கு தான் உரிமை இருக்குது. பிள்ளைய பேத்து கொடுத்த நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குது. இன்றைய செம்மணி புதவுலியில் தலையில்லாத எலும்பு கூடும் எடுக்கிறாங்க, பச்சிலும் குழந்தையும் எடுக்கிறாங்க, மொட்டாக்கு போட்டு மலக்கு வாட்டோட போனவங்க எடுக்கிறாங்க, தாயும் பிள்ளையும் கண்டுபிடிச்சிட்டு எடுக்கிறாங்க. இந்த கொடுமை உலகத்தில் எங்கே நடக்குது? நீங்கள்லாம் ஒரு தமிழ் தாயின் வயதில் பிறந்த பிள்ளைகள் தானே. இப்போ எல்லாருக்கும் உரிமை இருக்கணும் அம்மா. இப்போ நாங்களே வாரம் எங்களையும் அம்மா தானே பெற்றது. நாங்கள் அநியாயத்துக்கு கண்டுபிடிக்கிட்டே இல்லை. எங்கட மக்களுக்கு நடந்த அநீதிக்கு நீ பதில் சொல்லப்பா. அதை தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் எங்களுக்கு போகிற ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கு என்ன நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது? இன்றைக்கு பாருங்கள், குருநாகல் அண்டாபுரம் அந்த பகுதியிலெல்லாம் மக்களுக்கு கும்புறவங்க ஒரு புத்தர் கோயில் இல்லை. நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன். நாங்கள் பெரிய அரசியல்வாதி இல்லாமல் நாங்கள் போராடுறதுக்கு இருந்தாங்க. அங்கே ஒரு புத்தர் கோயில் இல்லை. உங்களுக்கு கிண்ணியா சுடுதலிக்கிறதுல புத்தர் கோயில் வைக்கணுமா? இல்லை கேட்குறோம்மா. அது அநியாயத்தை எங்கே கேட்குறீங்க? என்ன தையிட்டி விகாரையில் புத்தர் கோயில் கட்டணுமா? அங்கே அண்டாபுரத்துக்கும் மதவாச்சிக்கும் இடையில சிங்களச்சனம் கும்பிட கோயிலெலாம் கிலோமீட்டர்களை போகுது. அங்கே இருக்க வீடு இல்லை, அங்கே தகர கொட்டலும் இல்லை. உங்களுக்கு தமிழ் பகுதியில் வந்து அந்த கொட்டல் கட்டணுமா? இதை யார் கேட்குறது? இந்த அரசியல்வாதி கேட்குறாங்களா? போய்க்க வரம்பு கேட்டால் போகிறாங்க, வேறக்க வீங்கி இருக்குது. அப்போ என்னடா கேட்பாங்க? என்னென்ன கேட்பாங்க? எங்களுக்கு அந்த குணம் இல்லை. உண்மை கதை. ஏனெண்டா நான் இந்த கதையில் கதைக்கிறவங்க எனக்கு நாள் கிடக்கு, காலம் கிடக்கு. நான் இது இப்போ கதைக்கையில் இருந்தாலும் கதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் விடவோன்னு காட்டி விடுறேன். இதை நீங்கள் யதார்த்தத்தை நீங்கள் பதிஞ்சு சொல்லுங்க. அங்கே நேற்று நாளைக்கு இங்கே, நாளாடு இங்கே வரும், உங்களுக்கு வரும். எல்லாருக்கும் ஒரு சோத்துக்கு ஒரு மூடை அரிசிக்கு ஒரு சோறு தான் பதம். ஒட்டுமொத்தமாக தமிழர் நாங்கள். இன்றைக்கு நெடுங்கலில் ஒரு பிரச்சனை நடந்துட்டால் நீங்கள்லாம் துடிக்கணும். நாளைக்கு எங்களுக்கு நடக்க போகுது. இதுக்குரிய வடிவாக பார்க்கணும். சொல்கிறவங்களாங்க. நான் ஏன் சொல்கிறேன்டா, இது எல்லாருமாக மனதில் கருத்தில் கொண்டு படிக்கிற இளம் சமுதாயத்தை நான் தன்மையாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட கருத்துக்களை ஆழமாக புரிஞ்சு கொண்டு நாங்கள் என்னது கதைக்கிறோம் என்றதையும் நான் அந்த புலம்பெயர் செய்யத்தை காட்சி போட்டு விட்டுட்டேன். அதற்காக கதைக்கணும். அப்போ என்னடா அவையில் சில பேர் 1-2 பேர் அதை புரிஞ்சு கொள்ளாமல் எங்களோட கட்சி அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு எங்களுக்கு அந்த ஆலோசனை வழங்குற அளவுக்கு அப்படி நிலப்பாடல் இருக்குது. நாங்கள் அவையே வெறுக்கையில் உண்மையிலே எங்களோட புலம்பெயர் செய்யத்தில் உள்ளார்கள். இந்த மக்கள் இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு முதல் போராட்டம் முடிகிற நடக்கையும் எங்களோட மக்களுக்கு உதவி செய்தாக்கள். அவை இன்றைக்கு எவ்வளோ வீடு வாதில் அடைய வச்சு உதவி செய்து விட்டு அங்கே இருக்குது. நம்மகிட்ட கடன் கட்டையிலாமல் அவை நாங்கள் பாராட்டுறோம், நாங்கள் கவலைப்படுறோம். அது ஒரு சில பேர் இங்கேதான் சிச்சுவேஷனை இங்கேதான் நிலப்பாட்டை விளங்கி கொள்ளாமல் ஒரு சில பேர் சில எங்களோட கட்சிகள் இந்த 10ஓட பதினொன்று அதோட இதுவும் உண்டு அப்படியான கதையில் 1-2 பேர் கதைக்கணும். அவைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, நீங்கள் எவ்வளவு அச்சம் கொள்ள தேவையில்லை. நாங்கள் இந்த கட்சியை மக்கள் மையப்படுத்துறது எங்களோட நோக்கம். இதில் இருக்கிற ஆக்களை நீங்கள் யாரும் ஒரு ஆள் பார்லிமெண்ட்டு போகிறோடு வாங்க நாங்கள் அனுப்புவோம். நாங்களெல்லாம் பார்லிமெண்ட்டு நாங்கள் உங்களுக்கு பின்னுக்கு நிற்போம். ஏன் நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம்ட்டா, இப்போ நாங்களாம் நடத்தணும் பெருசாக வரணும் இல்லை, பேக்காட்டி போடுவாங்களாம்மா. இப்போ நாங்கள் உண்மையில துவக்கு பிடிச்சவங்க. எங்களுக்கு அந்த வீரம் இருக்குது, எங்களுக்கு அந்த தெளிவு இருக்குது, எங்களோட மக்கள் யாரும் ஏமாற்றக்கூடாத தன்மை நெஞ்சில் இருக்குது. அப்போ நாங்கள் பயப்பட மாட்டோம். அதுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த மாதிரி சொல்லிக்கிறேன்டா நான் யாழ்ப்பாணம் அங்கே நின்று இவருக்கு சொல்கிறேன், இப்போ கூட்டம் போட்டு ஒழுங்குபடுது. இவர் எங்களோட நின்றவர் இல்லைன்னா மண்டையில் கூட்டி போடுவார். உண்மை கதை. இப்போ என்னடா செய்யணும், மண்டையில் கூட்டி போடுவோம். ஏன் அப்படி செய்யலை? அப்படி ஆக்கள் தான் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க. இப்போ நான் பேசினாலும் நாளைக்கு வந்து அண்ணன் நிற்பார். அங்கெல்லாம் இந்த அவர் நிற்கிறார், இவர் நிற்கிறேன், அந்த இவர் நிற்கிறார், இந்த உங்களோட பேசினா கிளச்சோட அவையில் எங்களோட உண்டாக்கள். இப்போ நாங்கள் சொன்னால் அப்படியே நாங்கள் தான் அமைச்சிக்கிறோம். இந்த மாலினியா கடை நான் ஆலோசனை கேட்குறது, அக்கா என்ன செய்கிறேன், இந்த 108 கேட்குறது. அப்படியே நாங்கள் வச்சுன்னா எங்களுக்கு விலை போக மாட்டாங்க. இப்போ மாலினியா கடை அன்றைக்கு வெளிநாட்டில் இருந்தால் கதைக்கிறது கட்டவன், அடுத்த கடை மாலினியாக்கா என்ன கட்டுத்தவன், ஜேம்சன் அப்படி என்ன வெளிநாட்டிலேருந்து கதைக்கிற கட்டுத்தவன் என்ன செய்கிறேன்னு கட்டவன். அப்படியே நாங்கள் தான் பிரச்சனை தானே. அப்போ நான் அக்கா கதைக்காங்க அப்புறம் நான் அப்புறம் சொல்கிறேன், பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ அதுபோல் 108 வெளிநாட்டிலேருந்து வந்தால் உடனே சொல்வாருன்னு கடை வெளிநாட்டு வந்தது ஆள் இந்த கொடுசனான ஆள் தான் கதைக்கிறேன்டா கதை, அவரோட இன்னதான் கதை சொல்லி தருவார். அப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. அப்போ ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, நாங்கள் அப்படியான ஒரு வட்டத்தை தான் வச்சுக்கிறோம். நாங்கள் மக்கள் மத்தியில் இதை கட்சியை கொண்டு வைக்க நாங்கள் அப்படி இருப்போம். ஏனென்றா நாங்கள் மக்களோட சேர்ந்து கலந்து ஒன்றா இருப்போம். நாங்கள் மக்களோட ஒன்றா இருந்து ஒன்றா வாழ்ந்து ஒன்றா சாப்பிட்டாக்கள். எங்களுக்கு தலைவர் அப்படி தான் படிப்பிக்கிறது. இன்றைக்கி ஒரு பொதுமகனுக்கு நான் ஒரு உண்மையான உணர்வை சொல்கிறேன். ஒரு பொதுமகனுக்கு சும்மா ஒரு பிரச்சனையில் நான் ஒரு கையால் அடித்து போட்டால் அப்போ நான் ஒரு பொறுப்பாக இருக்கிறேன். இந்த கிளாலி கரையில் வச்சு சுமார் 2 அப்புறம் கையால் தட்டி போட்டார் ஒரு பொடியனுக்கு. அவன் தலைவருக்கு கடிதம் போட்டான். ஒரு அடி தான் அடித்தது. எழுதுக்கு எப்படி எழுதும் அதே தானே. எனக்கு போட்டு அடித்தது என்ன போட்டு மிரிச்சு எழுதி போட்டான் கடிதத்தை. அங்கே நான் தலைவர்கிட்ட போக மேசையில் கடிதம் கிடக்கு. அப்போ நான் அப்படி போய்க்க தலைவர்கிட்ட மோதையும் பார்த்து கடிதத்தை பார்த்து விளங்கிட்டேன். எனக்கு யாரே கடிதம் போட்டுக்கிறாங்க, முகம் மாறி இருக்குது என்று விளங்கிட்டு போயிருந்தேன். இதுக்கு எனக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, உனக்கு கைகால் விரைஞ்சா இந்த முதுகில் வந்து அடிச்சிட்டு போ, சனத்துக்கு அடிக்காத. அப்போ தான் நான் பார்த்தேன் அவன் கடிதம் போட்டான். அப்படி அவனை மெல்ல பார்த்து அடிச்சு நான் ஏன்னா கடிதம் போட்டான் 2 பேருந்து இல்லையானே அப்படி மெல்ல பார்த்தான். அந்த கதை கதைக்காத. உனக்கு கைகால் விரைக்குதோ இந்த முதுகில் வந்து அடி, சனத்துக்கு அடிக்காத, சனத்துக்கு தொடக்கூடாது.
நாங்கள் தனதுக்கான தியாகம் செய்கிறோம் என் மக்களுக்கு நீ கை கால் வைக்கிறீர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்டா, அப்படி வளர்ந்தாங்கள் நாங்கள், அப்படி வளர்ந்தாங்களா நாங்கள். அப்போ அப்படியா நாங்களாம் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம். எங்களுக்கு நீங்கள் இந்த கருத்துக்களை பயிருங்கோ, எல்லா இடம் போனில் சொல்லுங்க, வெளிநாட்டுக்கும் கதைங்க, அப்படி வந்து காய்ச்சி அப்படி அடித்து கதைங்க. எங்கட பிள்ளைகள் வந்திருக்கணும், அவங்க விலை போக மாட்டாங்க, நாங்கள் அவங்கள வளர்க்கத்தான் போகிறோம். அது எங்கட கட்சி, புனித பூமி மக்கள் கட்சி எங்கட கட்சி. ஆற்ற கட்சியும் இல்லை, இபிஎம் இல்லை, டிபிஎம் இல்லை, எவனும் இல்லை. நாங்கள் எங்கட கட்சி, எங்கட மக்களுக்காண்டி எங்களுக்காண்டி அவங்க ரத்தம் சிந்தினவங்க வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஜனநாயக வழியில் எந்த அசம்பாதம் தேவையில்லை. போர் முடிஞ்சு உலகத்துக்கெல்லாம் கொண்டு விட்டு கிடக்கு, உலக நாட்டுக்கெல்லாம் தெரியும் இங்கே ஒரு போர் நடந்தது. ஆறில் அநியாயம். உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி வைக்கிறது. போர் நடந்து முடிஞ்சுது. ஐக்கிய நாடு சபையில் அப்போ செயலாளராக இருந்தவர் ஐயா பாங்கிமுன் ஐயா இருந்தவர். அவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டவர். எப்படி தெரியுமா? தமிழ் மக்களின் பிரச்சனையில் நாங்கள் கொஞ்சம் பிளவுட்டுட்டோம், நாங்கள் பயிரங்க மன்னிப்பு கேட்டவர். உந்த கதையை கூட ஐநாளோட கதைக்கே வலுவில்லாத எங்களோட அரசியல்வாதிகள். அவர் ஐநா செயலாளர் அறிக்கை விட்டவரா இல்லையா? உங்களோட தமிழ் மக்களில் பிரச்சனையில் நான் கொஞ்சம் பிளவுட்டுட்டோம், அதை மன்னிச்சு கொள்ளுங்கோ என்று கேட்டால் இது காணும் தானே, போய் கதைக்க இல்லாத உங்களுக்கு. ஐயா அஞ்சா வாங்க மன்னிப்பு கேட்ட நீங்கள், சரி பிரச்சனையில் எங்களோட மக்களுக்கு தீர்வு கொஞ்சம் உதவுங்க ஐயா, எங்களோட மக்களோட உரிமைக்கான கதைச்சினீங்களா? அங்கே போய் வெள்ளையை சூட்டும் கட்டிக்கிட்டு போய் மக்கள் அப்படி அழிச்சு மக்கள் இடமடமாக பிடிச்சிட்டு வரான். இந்த கொக்குலா கோக்கத்தோட சரி, கொக்குலா கோக்கத்தோட தமிழரிடம் சரி கதைக்கலாது, எல்லாம் பிடிச்சிட்டு வரான். புத்தகைக்கு மாதிரி புத்தகத்தோடு நிற்கிறாங்களோ அப்படி தூக்கியாண்டு போட்டு அப்படி வைக்கிறதுக்கு. இது என்ன ஐயா, இது யார் கேட்குறது? நாளைக்கு இதில் ஒரு புத்தகம் வரும், நீங்கள் ஒதுங்க முடியாது, அப்படி ஒதுங்கி போக முடியும். அதை வேண்டாம். நாங்கள் ஜனநாயக ரீதியில் எங்கட இனம் வடக்கு கிழக்கு எங்கட உரிமை, எங்கட தாயோ பூமி எங்கட, அதுக்கு நாங்கள் கதைப்போம், எல்லோரும் கதைப்போம். நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நீங்கள் எங்களை வளர்ப்பியலாக இருந்தால் உதவி சின்ன பிரச்சனை நாங்கள் கேட்போம். அரசியல் சர்வதேசத்திட்ட கேட்போம், நாங்கள் கேள்வி கேட்போம், அவையிட்ட பதிலை கேட்போம். சொல்லுங்க, எத்தனை விடுதலை போராட்டம் நடந்த நாடுகளுக்கு சர்வதேசம் என்ன செய்தது, இதுக்கு என்ன செய்தது கேட்போம். அப்படியே அந்த சட்டம் தமிழ் மக்களுக்கு போகிற சட்டமா, மற்றாக்களுக்கு போகிற சட்டமா கேட்போம். நாங்கள் இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். நீங்கள் எல்லாரும் மனத்திடமாக எங்களோட புனித பூமி கட்சியை உங்களோட கட்சியாக அணைச்சி இண்டையிலிருந்து உங்களோட வீட்டில் நீங்கள் சமைக்கே யோசிங்கோ, வெங்காயம் பட்டைக்கே யோசிங்கோ, பிள்ளைக்கு சோறு தீர்த்தக்கே யோசிங்கோ, எங்களோட புனித பூமி கட்சியோடு தீர்த்துங்கோ. அது உங்களை அது எங்களுக்கு வலிச்சு இருக்கும் என்று கேட்டு இவ்வளோ நேரம் எங்களோட கருத்தை கேட்டதுக்கு நேரம் மேற்கடை இருந்ததுக்கு உங்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுவது.